இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 136 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீட்டு அனுமதி அதிகாரம் பற்றி பேசுகிறது. உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த நீதிமன்றத்தின் ஹைகோர்ட், ட்ரைபுவல் தீர்ப்பாக இருந்தாலும் அது தவறாக அல்லது அநீதியாக உள்ளது என்று நினைத்தால் அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு அனுமதி வழங்கலாம். உச்சநீதிமன்றம் இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றம் அல்லது மன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் அல்லது தண்டனைக்கும் எதிராக மேல்முறையீடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கும் அதிகாரம் கொண்டது. அதாவது வழக்கமாக மேல்முறையீடு செய்ய முடியாத வழக்குகளிலும் கூட உச்சநீதிமன்றம் தானாகவே அதை விசாரிக்க முடியும். ஆனால் இந்த அதிகாரம் ஆயுதப்படை நீதிமன்றங்கள், கோர்ட்ஸ் மார்ஷல் வழங்கிய தீர்ப்புகளுக்கு பொருந்தாது. அதாவது மிலிட்டரி கோர்ட் தீர்ப்புகளுக்கு இந்த சிறப்பு அனுமதி அதிகாரம் கிடையாது. உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் ட்ரைபுனலில் நீக்கப்பட்டார். அவர் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை நாடலாம். உச்சநீதிமன்றம் அதில் தவறு இருப்பதாக நினைத்தால் அது ஆர்டிகிள் 136 கீழ் சிறப்பு அனுமதி வழங்கி வழக்கை விசாரிக்கும். இறுதியாக ஆர்டிகிள் 136 நீதி தேவைப்படுகிற எந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் சிறப்பு அனுமதி வழங்கி விசாரிக்கலாம் என்று சொல்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in